Hello friends, welcome to சாப்பிடவாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்தவரங்காய் முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அடுப்புல ஒரு வாணல் வச்சிருக்கேன். வாணல் சூடானதுக்கு அப்புறமா 2.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா அது பொன்னிறமா ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா இந்த அளவு கலர் மாறினதுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் நல்லா இருக்கும், அதனால நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துருக்கிறேன். காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயில தான் இன்னைக்கு வதக்கி எடுக்க போறோம். இந்த கொத்தவரங்காயில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ரத்த சோகையை நீக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம நீரிழிவு நோயாளிகள், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. இருதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, எலும்பை வலிமையாக்குது. அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீரா வச்சுக்குது. அப்படிப்பட்ட இந்த கொத்தவரங்காவை வாரத்தில் 2லேருந்து 3 தடவை தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தவரங்காயில ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காய் வேகிறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்க, காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம முன்னாடி சேர்த்ததை விட நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க, நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல நீங்க முட்டையோட அளவு அதிகப்படுத்திக்கலாம். இப்போ அடுத்த முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லேசா அதை கிளறி விட்டுக்கோங்க. ஒரேடியா எல்லா காயிலையும் சேர்த்து கிளறி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கிளறி விடுங்க. அப்பதான் முட்டை தனித்தனியா நமக்கு வரும். நம்ம சாதாரணமாக கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்த்து இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. முட்டை ஓவர் குக் ஆகிடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதனால சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். கொத்தவரங்கெல்லாம் நல்லா குக்காகி வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கொத்தவரங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.